நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக digistore24.comல வரீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அஃபிலியேட் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெண்டோர் அண்ட் அஃபிலியேட் அப்படின்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் சிம்பிளாக தான் இருக்குது, உங்களுக்கு உடனே அப்ரூவல் கிடச்சிரும். லாகின் பண்ண பிறகு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு வந்துடுங்க. மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான ப்ராடக்ட்ஸ் இங்கே Digistore24ல இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். எந்த ப்ராடக்டை வேணாலும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். யூஸ்வலாக நான் இங்கே Digistore24.comல வந்த பிறகு நான் இங்கே சார்ட் பை அப்படின்னு போயிட்டு பப்ளிகேஷன் டேட் அப்படின்னு போடுவேன். இதுக்கு காரணம் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் புதுசாக வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். புதுசாக வந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணால் உங்களுக்கு விற்கிறதுக்கு ஹையர் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அந்த ப்ராடக்ட் ஒன்றும் விற்க ஆரம்பிக்கல. ஸோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு விற்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த வகையில் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு ப்ராடக்ட்டை நான் பார்த்துக்கிட்டு வந்தேன். இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் எதுவும் இருக்குதா அப்படின்னு NFT மாஸ்டர் கிளாஸ் சூப்பர் ஹாட் நீச் அப்படின்னு இந்த ப்ராடக்ட் கிடச்சிச்சு. எங்கே போனாலும் NFT அப்படின்னே வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நானும் யோசித்தேன். ஸோ இதுதான் இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்குது. எல்லாருமே NFT பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால எந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோட் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே கிளிக் பண்ணதுனால எனக்கு இங்கே லிங்க் வருது. இந்த லிங்க்கை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்குவேன். இந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணி இந்த லிங்க் மூலிமா யாராச்சும் இந்த ப்ராடக்டை வாங்கினாங்கன்னா எனக்கு $9.88 கிடைக்குது. இந்த ப்ராடக்டோட உண்மையான விலை 41 வெள்ளி. இந்த 41 வெள்ளிலேருந்து நமக்கு ஒரு 9 வெள்ளி கமிஷனாக நமக்கு அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும். அஃபிலியேட் சப்போர்ட் பேஜ்னு இருக்குது, சேல்ஸ் பேஜ்னு இருக்குது. சேல்ஸ் பேஜ் தான் கஸ்டமர்ஸ் பார்க்குற பேஜ். அஃபிலியேட் சப்போர்ட் பேஜ் வந்து இந்த ப்ராடக்ட் செஞ்சவங்க நமக்காக நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுற நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பயன்படுத்துகிற மாதிரி சப்போர்ட் பேஜில் ஏதாச்சும் அவங்க ஐட்டம் கொடுப்பாங்க. அதை வச்சு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த வகையில் அவங்க கிராஃபிக் அண்ட் ஆர்டிகல்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் ப்ரோமோ வீடியோ கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ப்ரோமோ வீடியோ லிங்க்கை நான் கிளிக் பண்ணி பார்த்துட்டேன், இப்போ வேலை செய்யல. ஒன்றும் அந்த வீடியோ அவங்க லிங்க் பண்ணல போல இருக்கு. ஆனால் கிராஃபிக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸில் ஒரு 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 இமேஜஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 9 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டிகல்ஸும் ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் தாராளமாக உங்களோட பிளாக் போஸ்ட்டில் போட்டு சில வேர்டிங்ஸில் நீங்கள் இந்த அஃபிலியேட் லிங்கை ஹைப்பர் லிங்க் பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம். நீங்கள் அந்த இமேஜ்லாம் போட்டு ஹைப்பர் லிங்க் போடலாம். இந்த மாதிரி உங்கள் பிளாக் பேஜில் நீங்கள் பை நவ் NFT மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு ஹைப்பர் லிங்க் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் முக்கியமாக போட வேண்டிய இடம், நிறைய டிராஃபிக் வர இடம் கோரா. இந்த கோராவில் நானும் அந்த ஆர்டிகல்ஸை ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு போய் பார்த்தோம்னா 16 hours ago your answer is getting views அப்படின்னு வருது. நிறைய வியூஸ் வந்துருச்சான் என்னோட ஆர்டிகல்ஸுக்கு. அண்ட் congratulations your content cross 100 views அப்படின்னு வருது. 100 வியூஸ்க்கு மேலே நான் போட்ட ஆர்டிக்கல், அதாவது அவங்க கொடுத்த ஆர்டிக்கலை நான் போட்டேன், அதுக்கு எனக்கு 100 வியூஸ்க்கு மேலே வந்துருச்சான். இது வேறு யாரோ கேட்ட கேள்வி, how much does it cost to create an NFT அப்படின்னு. அந்த கேள்விக்கு நான் வந்து இவங்க கொடுத்த ஒரு ஆர்டிகல்ஸ்லேருந்து எடுத்து நான் எங்கள் பதில் போட்டேன். அதுக்கு நமக்கு இப்போ 276 வியூஸ் கிடச்சிருக்குது. ஸோ நான் போட்ட ஆர்டிகல்ஸை 276 வியூஸ் பார்த்துட்டாங்க. அண்ட் கீழே வந்து how to make an NFT beginners guide அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து என்னோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். கோரால உங்களுக்கு இந்த மாதிரி வியூஸ் வரணும், 276 வியூஸ் வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, நிறைய வியூஸ் வர மாதிரி எப்படி நீங்கள் ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட அடுத்த வீடியோவை நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். கோரால கரெக்டாக எப்படி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், எந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டிப்ஸை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த NFT மாஸ்டர் கிளாஸை ப்ரொமோட் பண்ணுறதை மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் இப்படி தான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். மெயினாக என்னோடய வெப்சைட்டில் ஃபுல் ஆர்டிகல்ஸையும் நான் போட்டிருக்கேன். என்னோடய வெப்சைட் மூலிமா ஒவ்வொரு பிளாக் ஆர்டிகல்ஸுக்கும் ஒரு 100 டிராஃபிக்ஸ் வருது. இந்த மாதிரி மற்ற இடத்துலையும் அதே ஆர்டிகல்ஸை நான் போஸ்ட் பண்ணுவேன். அது மூலியமாகவும் எனக்கு டிராஃபிக் வரும். முடிஞ்ச அளவுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். NFT பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. NFT ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது, எப்படி கரெக்டாக நம்ம NFT மூலிமா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பல பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கிற ஒரு தரமான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணால் நிச்சயமாக யாராச்சும் இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு $9 கமிஷன்
உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் NFT மாஸ்டர் கிளாஸ். இப்போவே digistore24.comல லாகின் பண்ணுங்கள். நான் உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து கோராவில் நீங்கள் எப்படி கரெக்டாக உங்களோட ஆர்டிகல்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், எப்படி நீங்கள் இதே மாதிரி நிறைய வியூஸ் பெறலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.